Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா IBACயோட Tier 2 எக்ஸாம் நாளைக்கு நம்மளுக்கு நடக்க போகுது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு என்ன கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் போனஸ் டிப்பா என்னுடைய எஸ்ஏ ரைட்டிங்ல நான் எப்படி ஒரு சில ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணி நிறைய ப்ரைஸஸ் என்னுடைய ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்ல வாங்கினது. அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி எஸ்ஏ எழுதுவேன், அதுக்கப்புறம் லாங் ஆன்சரை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் சென்டர் கரெக்டான டைமுக்கு நம்ம எத்தனை மணிக்கு போகணும்னா 9:30 to 10:30 தான் ரிப்போர்ட்டிங் டைமு. பட் 9க்கே ரீச் ஆயிருங்க. ஏன்னா சில பேருக்கு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரியாது. சில பேர் திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து கூட நீங்கள் எக்ஸாம் எழுத போகலாம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக போயிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் நேமு ரோல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் தான் ஒட்டணும். சில பேர் இப்பயும் ஒட்டியிருப்பீங்க, ஒட்டியிருந்தா விட்டுருங்க. அது மேலே எதுவும் சைன் போடாதீங்க. அது எப்படி நம்ம சைன் போடணும்னா இப்படிதான் நம்ம சைன் போடணும். அது ஃபோட்டோ இங்கே இருக்குன்னா நம்ம பாதி பேர் இங்கே வெளியவும் பாதி பேர் உள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ என் பேர்லாம் பெருசாக வரும், நான் இங்கே பாதி சேர்த்து தான் போடுவேன். சில பேருக்கு அவங்களுடைய ஒயிட் ஷர்ட்டோ இல்லை லைட் ஷர்ட்டோ போட்டுருந்தாங்க, லைட் கலர் சுடி இருந்துச்சுன்னா அவங்க இது மேலே போடும்போது நல்லா தெரியும். சில பேர் டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கிட்ட இங்கே சைன் போட்டுக்கோங்க. ஓகே, உங்கள் சைன் தெரியணும் அந்த ஃபோட்டோவில். அப்போது இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எழுதுறது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் தான் எழுதணும். அவசரப்பட்டு வெளியே எழுதிடாதீங்க. அதே மாதிரி இந்த காலம் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா நம்ம ரைட்டிங் செக்அப் பண்ணுறதுக்காக. அதனால நம்மளுக்கு பென் கண்டிப்பாக தந்துருவாங்க. அதனால பென் நமக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு பென் எடுத்துக்கோங்க. ப்ளூ பென் தான், ப்ளூ பென் எடுத்துக்கோங்க. ஓகே, candidate should bring the printout e-card letter, நம்ம admit card. இது கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடின்னு வாங்க வித் கிளியர் ஃபேஸ். உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஆதாரோ இல்லை பேனோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆதார் இல்லை பேன் இல்லைன்னா உங்கள் காலேஜ் ஐடி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகலன்னா உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, உங்களை எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னா நம்மளுடைய வென்யூவில் 9:30 to 10:30 நம்ம உள்ளே இருக்கணும். அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோவில் அக்ராஸ் சைன் பண்ணிடுங்க மறந்துடாமல். எக்ஸாம் ஹால் முன்னாடி தான் பண்ணணும். இன்விஜிலேட்டர் இந்த ப்ரெசன்ஸில் தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் அலோ த ரீப்ரொடியூஸ் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இன் ஸ்பேஸ். நம்ம சொன்ன மாதிரி அந்த டேஷ் டேஷ் ஆன்ஸில் அதில் பென் கொடுத்து எழுத வைப்பாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஷுட் ரீச்சிங் ஆஃப்டர் 10:30. 10:30க்கு அப்புறம் யாராச்சும் ரீச் ஆனாங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் எக்ஸாம்னா 1 hour, 11 to 12 தான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். த டைம் ஃப்ரம் 10:30 to 10:55 வரைக்கும் நமக்கு என்னன்னா ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க, அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு வாங்கிப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். Candidate must write answer in English only using blue ball pen. ஓகே, ப்ளூ கலர் பென் மட்டும் தான் எழுதணும். பிளாக்ல அண்டர்லைனும் பண்ணாதீங்க. நம்ம போன வீடியோல கூட அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த தாட்டி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பண்ண வேணாம். வெறும் ப்ளூ பென்ல நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அவங்க பென் தருவாங்க, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு ஒரு பென் எடுத்துட்டு போயிருங்க. ப்ளூ கலர். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே உண்மையாக தான் இருக்கணும். ஏதாச்சும் நம்ம ஃப்ராட் தனமோ இல்லை மிஸ் அலைன்மெண்ட் நம்ம ஏதாச்சும் பண்ணியிருந்தோம், நம்மளுடைய அப்ளிகேஷன்லையோ இல்லை பொய்யான தகவல் நம்ம கொடுத்துருந்தா அந்த கேண்டிடேட் டிபார் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பயமுறுத்துறதுக்குலாம் கிடையாது, ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது எக்ஸாமில். இதெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அண்ட் சைன் வந்து
அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படியே போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டை மாற்ற மாட்டாங்க. கொடுத்த ஆன்சர் ஷீட்டில் எவ்வளோ அழகாக எழுத முடியுமோ, சில டைம் புக்லெட்டாக வந்துடும், சில டைம் நம்மளுக்கு அடிஷ்னல் வேணால் நம்ம கேட்போம், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இந்த தடவை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அலாட் பண்ண சென்டர்லாம் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னு ஒரு சென்டருக்கு பதிலாக நம்ம பி சென்டருக்கு போயிட்டு நம்மள விட மாட்டாங்க, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் நம்மள செக் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிஸ்கிங் இருக்கும். ஃப்ரிஸ்கிங் ரூமில் எல்லா எக்ஸாமும் செக் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் இங்கே செக் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணணும். 12க்கு அப்புறம் தான் நம்மள வெளியே விடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் லீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மட்டும் கொண்டு போகணும்னா, நம்மளுடைய கொஷின் பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். அட்மிட் கார்டு ஆன்சர் ஷீட் அவங்ககிட்ட கொடுக்கணும். கொடுக்கலன்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. இது முக்கால்வாசி அட்மிட் கார்டை நம்மளுக்கு பயமுறுத்துற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியாதனால. நீங்கள் அதனால பயப்படாதீங்க. இது எல்லாமே ஒரு ஃபார்மலான ரூல்ஸ் தான். 16th பார்த்தோன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் கொண்டு போகலாம். கொஸ்டின் பேப்பர் எதுவும் மார்க் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல காமான சுச்சுவேஷன் தான் தேவை. நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அதனால ஸ்ட்ராங்காக இருங்க. என்னென்ன கொண்டு போகக்கூடாது? வாட்சு, புக்கு, பேப்பர் ஷீட்ஸு, மேகசின் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கொண்டு போக மாட்டோம். பட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பென், பட்டன் ஹோல் இதெல்லாம் நம்ம கொண்டு போகக்கூடாது. பென், கேமரா இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஸ்ட்லியான பொருளும் நீங்கள் கொண்டு வராதீங்க. சில பேருக்கு ஊர்லேருந்து கொண்டு வரீங்க ஃபோன், போஸ் எல்லாம். பட் இதெல்லாம் ஒரு ரூல்ஸில் இருக்கும். பட் அங்கே சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் நம்ம பார்த்து எழுதுறதோ இல்லை எக்ஸாமில் ஏதாச்சும் நம்ம தவறான முறையில் கையாண்டா, அன்ஃபேராக இருந்தோம்னா நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் மேக்ஸிமம் நம்ம எக்ஸாமில் கொண்டு போகிறது, என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, இப்போ நம்ம எஸ்ஸே எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி உங்களுக்கு டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எஸ்ஸேன்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டாப்பிக்கை பிரைன் ஸ்ட்ராம் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான டாபிக்ஸ் தான் வரும். சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் டீஃபாரஸ்டேஷன், அப்புறம் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் நேஷ்னல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். நம்ம டே 1லேருந்து டே 7 வரைக்கும் ப்ராக்டிஸ் பேப்பர் வச்சுருப்போம். மஸ்ட் ரீட் த டாப்பிக்கை ரீட் பண்ணால் போதும். என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கணும் அந்த டாப்பிக்லேருந்து தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா இது எல்லா டாப்பிக்குமே நான் அந்த 7 டே கொஸ்டினில் மொத்தம் 28 கொஸ்டின்ஸ் எஸ்ஏ மட்டுமே இருக்கும் 4 நாளாக. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த டாபிக்லாம் கவர் பண்ணிக்கோங்க. கொடுக்குற கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரு எஸ்ஏ எழுதும்போது நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் மெயின் பாடி, அப்புறம் டெய்ல். இந்த மெயின் பாடியில் தான் மெயினான விஷயத்த நம்ம சொல்லணும். மெயின் இன்ஃபர்மேஷன், பர்பஸ், அதுக்கப்புறம் ஸ்கீமு ஆர் தீமு ஏதாச்சும் எழுதுங்க. முடிஞ்சால் கோட்ஸ் ஏதாச்சும் ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் டெய்லில் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எழுதுங்க. ஓகேவா? எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் டைமிங் அன்றைக்கி சொன்னது 25 மினிட்ஸ் வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 25 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஒரு 2 பேஜ் எழுதுங்க, 2 பேஜஸ் எழுதுங்க. ஓகே, அப்போ எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 25 மினிட்ஸ், 2 பேஜஸ் மேக்ஸிமம். அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். இது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அதிகபட்சம். ரீட் 5 மினிட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ரீட் தான் மஸ்ட்டு. டோட்டல் ரீடு இது கொஸ்டினுக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் மேக்ஸிமம். ஆர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் ஆச்சுன்னா ஒரு 1.5 நிமிஷம் கொடுங்க. காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக நீங்கள் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக நம்ம யோசிக்கிறது அந்த லாங் ஆன்சர். லாங் ஆன்சருக்கும் நம்மளுடைய எஸ்ஏக்கு என்ன வித்தியாசம்னா, அது நம்ம 2 பேஜ் எழுதுனா இது நம்ம 1 பேஜ்
ஆர் 1.5 பேஜ் எழுதுனா போதும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 கொஷின் இருக்கும். ஒரு கொஷின் உங்களுக்கு நல்லா தெரியும், 2வது கொஷின் உங்களுக்கு நல்லா தெரியும்னா 2த்துக்குமே 7 நிமிஷம் கொடுங்க. 2த்தையும் சேர்த்து 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. 7 நிமிஷம். இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா தெரியல, செகண்ட் கொஸ்டின் நல்லா தெரியுதுன்னா இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு மீதி 9 நிமிஷம் கொடுங்க. நல்லா எழுதுங்க. அதை ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 2மே உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா நீங்கள் நல்லா எழுதலாம். ஸோ பதட்டப்படாதீங்க, நோ பேனிக். எக்ஸாம் வந்து நமக்கு ஒரு புது விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கோம். நம்ம காலேஜ் டைமில் இல்லாத செமஸ்டராக நம்ம எழுத போகிறோம். ஸோ அதனால் பயப்படாதீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் தெரியும். இது எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஏசிஓ வந்து டியர் 2 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். எஸ்ஏ ரைட்டிங் யார் யார் யூபிஎஸ்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம மக்கள் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க இதில் அப்பியர் ஆக மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியுமே அப்பியர் ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற ப்ரிப்ரேஷன் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால் பயப்படாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இத்தனை நாள் நம்மளுடைய ப்ராக்டிஸ் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தயவுசெய்து டே 1லேருந்து டே 7 இருக்க எல்லா டாப்பிக்கும் பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணுங்கள் அண்ட் க்ரோ த்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஐபிஎஸ்சிக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பேப்பர் டெய்லி நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலில். உங்களுக்கு இந்த எக்ஸாமில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு டெலகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில். இதுதான் நம்ம டெலகிராம் ஐடி. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.